அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருளான மாதம்தான் ரமலான் மாதம். இது வெறும் நோன்பு மாதம் மட்டுமல்ல, இது மன்னிப்பு, கருணை, தக்வா மற்றும் ஆன்மீக மாற்றத்தின் மாதமாகும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறார், ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தக்வாவை அடைவதற்காக உங்களுக்கு நோன்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நோன்பு என்பது உணவு மற்றும் தண்ணீரை தவிர்ப்பது மட்டுமல்ல, நமது நாவை பொய்யிலிருந்து காக்க வேண்டும், கண்களை தவறானவற்றிலிருந்து காக்க வேண்டும், இதயத்தை கெட்ட எண்ணங்களிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் மற்றும் நன்மை எதிர்பார்ப்புடன் ரமலானில் நோன்பு நோற்றவர், அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு மாதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆகவே இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். தினமும் சிறிதளவாவது ஓத முயற்சி செய்யுங்கள். மேலும் 5 நேர தொழுகைகளை நேரத்திற்கு தொழுங்கள். தஹஜுத், தராவீஹ் போன்ற தொழுகைகளை தவறவிடாமல் செய்யுங்கள். இந்த மாதம் தானத்தின் மாதமும் ஆகும். ஏழைகளுக்கு உதவுங்கள். நோன்பு திறக்க உணவு வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு கொடுப்பவருக்கும் அதே நன்மை கிடைக்கும். இப்போது நாம் ஒரு துஆ செய்வோம். யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு பரிபூரணமான ஈமானுடன் கழிக்க உதவி செய். எங்கள் நோன்புகள், தொழுகைகள் மற்றும் நற்செயல்களை ஏற்றுக்கொள். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்து. எங்களுக்கு லைலத்துல் கத்ரின் நன்மையை அளித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தை அருள் புரிவாயாக. எங்கள் பெற்றோர், குடும்பத்தார் மற்றும் மறைந்தவர்களுக்கும் மன்னிப்பு அளிப்பாயாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த ரமலானை வீணாக கழிக்காதீர்கள். இது திரும்ப வராத ஒரு வாய்ப்பு. இந்த மாதத்தை அல்லாஹ்விற்கு அருகாகும் மாதமாக மாற்றுவோம். வஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி